நண்பர்களுக்கு வணக்கம். தோட்டத்து கிணற்றோட கரையிலேயே ஒரு பப்பாளி மரம் இருக்குது. அதில் நிறையா காய்க்கிறப்போ பறவைகள் சேதப்படுத்தின, அதாவது பாதி சாப்பிட்டு சாப்பிடாத பழங்களை மீன்களுக்கு, அதே மாதிரி நன்கு கனிந்த பழங்களை மீன்களுக்கு, கிணற்று மீன்களுக்கு நம்ம வளர்க்குற திலேப்பி மற்றும் கெண்டை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பெரிய கெண்டை மீன் முதற்கொண்டு பழங்களை நல்லாவே எடுத்து சாப்பிடும். நம்ம நெல் நடவிற்காக தினமுமே வயலுக்கு நீர் இறைக்கிறதுனால கிணற்று நீர் ஏற இறங்க இருக்கும். அதனால் நிலையான நீர் இல்லாதனால நுண்ணுயிர்கள் மீனுக்கு அதிகமாக கிடைக்காது. பாசிகளுமே தண்ணீர் குறைஞ்சி மேலே ஏறதுனால இயற்கை பாசிகளும் வளராது. அதனால் நாளுக்கு ஒரு உணவு, அதாவது நமக்கு என்னென்னலாம் எளிதில் கிடைக்குதோ, தவிடு, இந்த மாதிரி பழங்கள், நம்ம தோட்டத்திலே இருக்கிற பழங்கள், பில்லட், அதாவது கால்நடை கொடுக்குற தீவனம், இந்த மாதிரி தினமும் ஒரு வேளை ஏதாவது ஒன்று உணவாக கொடுக்கறது வழக்கம். ஏன்னா மீன்களுக்கு சுத்தமாகவே தண்ணீர் கீழே போக போக நுண்ணுயிர்கள் இருக்காது. தெளிந்த நீரில் பெரும்பாலும் மீன்களோட வளர்ச்சிக்கு உதவுற எந்த ஒரு நுண்ணுயிருமே இருக்காது. அதற்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பழங்களை சேகரித்து, வீணாக போகிற பழங்கள், காய்கறிகள், அல்லது நம்ம கால்நடை கொடுக்குற நெல் தவிடு, பில்லட்னு அழைக்கப்படுற மாட்டு தீவனம், இதை எல்லாத்தையுமே கிணற்றில் போடுறது வழக்கம். அவைகளும் நல்லாவே விரும்பி எடுத்துக்கும். அதை தான் நம்ம ஒரு காணொலியாக பதிவிட்டிருக்கோம்.